ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்கிட்ட தொம்தேசி மாமரத்தில் இருக்கிற காய்களுக்கு நாங்கள் ஒரு கவர் போட போகிறோம், பேக் உண்டு. இல்லாட்டி அது வண்டு துளைச்சி பூச்சிகள் அரித்து பழுதா போயிடும்ன்றதுக்காக நாங்கள் இதை செய்ய போகிறோம். இந்த பேக் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். ஒரு பேப்பர் பேக் தான், உள்ளே தண்ணி போகாத மாதிரி வடிவாக இது கவர் பண்ணியிருக்குது. அந்த பேக்கை இப்போ நாங்கள் போடுறது எப்படி என்னென்னு காட்டப்புறம். இந்த பாருங்கள், எங்கிட்ட தொம்தேசி மரம் வச்சு 3 வருஷம். போன வருஷம் ஒரே ஒரு பழம் நல்ல பழமாக பழுத்துது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் கூட காய்கள் பிடிச்சிருக்குது. அப்போ அதை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக இந்த பேக்கை போட போகிறோம். போன வருஷம் அந்த ஒரு காய் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ, கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கிட்ட இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல ஒரு டேமேஜும் இல்லாத நல்ல பழங்கள். இந்த பாருங்கள், இதுதான் அந்த மரம், எங்களோட மரம். காய்கள் இன்னும் நல்லா பெருசாக வரும். இதில் நினைக்கிறேன் இப்போ இதில் ஃபுல் சைஸில் அரைவாசி ஒரு மாதம் இது காய்ச்சி, இப்போ ஒரு மாதம் இருக்கும். நிறைய காய்ச்சிது, ஆனால் நிறைய கொட்டிட்டுது. மிஞ்சினதான் இவ்வளவும் காய்கள். பார்க்க கொஞ்சம் நிறத்த மாதிரி இருக்குது, ஆனால் இது உண்மையாக இன்னும் முட்டை இல்லை. உண்மையான சைஸ் இதை விட இன்னும் அரைவாசி, அரை மடங்கு பெருசாக வரணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொம்தேசி மாமரம் இது காய்ச்சி, இந்த பழங்கள் காய்ச்சி ஒரு மாதம் ஆகுது. இப்போ இன்னும் 2 மாதத்தால் இதை அறுவடை செய்யலாம். மொத்தம் 3 மாதம். இந்த பாருங்கள், இந்த பேக்கால் இதை கவர் பண்ணுறதுக்கு அந்த மேலே அந்த கிளிப் கம்பி, இந்த பாருங்கள் கம்பி மாதிரி இருக்குது. அந்த கம்பி அப்படி சுற்றி விட்டு அந்த பேப்பர் பேக் அப்படியே கலராமல் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி ஒன்று இருக்குது. சைட்டில் ஒரு காற்று போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது. பாருங்கள், டபுள் ஒன்று இதில் தெரியுதா உங்களுக்கு? சரி சரி. இப்போ பாருங்க, எல்லா பேக்ஸும் பேக் பண்ணி முடிஞ்சுது, கட்டி முடிஞ்சுது. இந்த மாமரத்துக்கு, இந்த மாங்காய்களுக்கு பாருங்கள் தெரியுது. அவ்வளவும் எல்லா காயும் கட்டியாச்சு. இனி ஒரு பூச்சிப்பீடைகளோட தாக்கம், மழை தண்ணி உள்ளே போகாது. இப்போ நாங்கள் இது காய்ச்சி ஒரு மாதம், இன்னும் 2 மாதத்தால் இது அறுவடை செய்யலாம். அப்போ இந்த பேக் கட்டுறதுல பர்பஸை தான் பூச்சிப்பீடை மற்ற மழை தண்ணி மற்றது இந்த மந்திகள் அட்டகாசங்கள் ஆகிறது எல்லாம் இல்லாமல் இருக்கும். கவர்னா தெரியாது என்னென்று, அநேகமாக ஆயாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், பிறகு நாங்கள் இதை அறுவடை செய்யும்போது இது எப்படி, எந்தளவு அந்த காய் எப்படி வந்திருக்குன்னு, பழம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுவேன். இது காய்ச்சா அந்த பூத்து அவ்வளவும் காய்ச்சிருந்தால் இந்த மரமே கொள்ளாத அவ்வளவு பூத்துது. இப்போ இருக்கிறது மிஞ்சி இருக்கிறது இவ்வளவும் தான். இதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது எப்படி பழுத்து வருது, அதில் சைஸ் என்ன மாதிரி எவ்வளவுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.